இன்று காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு வந்த நிலையில் அதேபோன்று தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றாலும் பாஜகவினுடைய கூட்டணி வேட்பாளர்களை காட்டிலும் தற்போது காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஒரு சில தொகுதிகளில் தங்களுடைய முன்னணியை பதிவு செய்திருக்கின்றார்கள். விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் அங்கு பாஜக கூட்டணியில் போட்டியிட்டிருந்த வேட்பாளரை காட்டிலும் தொடர்ச்சியாக திமுக வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் காங்கிரசினுடைய வேட்பாளரே முன்னிலை பெற்று வந்திருந்தார். தற்போது வரை விருதுநகர் தொகுதியில் அவர் முன்னிலையில் இருக்கின்றார். முதல் சுற்று வாக்கு எண்ணப்பட்ட பொழுது விஜயபிரபாகர் தேமுதிகவினுடைய வேட்பாளர் விருதுநகர் தொகுதியில் ஒரு சிறிய முன்னிலையை பதிவு செய்திருந்தார். ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் நடப்பு மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தன்னுடைய முன்னிலையை பதிவு செய்திருக்கின்றார். அதேபோன்று உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பதிவு செய்திருக்கின்றது இந்தியா கூட்டணி. அங்கு கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் வரை இந்த பாஜக கூட்டணி 30 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றது என்றால் இந்தியா கூட்டணி 40 தொகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் முன்னிலையில் இருக்கின்றது. அதேபோன்று பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய முன்னிலை பெற்றிருக்கின்றது. கேரளத்திலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதே நேரம் மேற்கு வங்க மாநிலத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் திரிணாமுல் காங்கிரஸை காட்டிலும் பாஜக இந்த முறை கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி பாஜக சற்று முன்னிலை பெற்றிருக்கின்றது. ஒடிசா மாநிலத்திலும் பாஜகவினுடைய வாக்கு வங்கி திருப்திகரமான முறையில் அந்த கட்சியினருக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்தடுத்து இந்த ஒடிசா திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த மேற்கு வங்க மாநிலம் ஒடிசா மாநிலத்தினுடைய நிலவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். பீகார் மாநிலத்திலும் கூட அந்த நிதிஷ்குமார் அந்த பக்கம் சென்றிருந்தாலும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் காங்கிரசினுடன் கைகோர்த்து கொண்டிருந்த அந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்திருப்பதன் காரணமாக பீகார் மாநிலத்திலும் ஒரு கடும் போட்டி நிலவுகின்றது.